என்னம்மா உருளைக்கிழங்கு வச்சு குட்டி விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. உருளைக்கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை வழக்கம் போல் 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும். உரித்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நசுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு அது கூட ஒரு 2-3 ப்ரெட்டை பிச்சு போட்டுக்கணும். பிச்சு போட்டுட்டு ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு வரையுமே பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு தேவையான அந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இதை செஞ்சுட்டே இருக்கேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நமக்கு மகா சிவராத்திரி வருது. யார் யார் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பெரிய சிவன் கோயில் இருக்குது, எந்தெந்த சிவன் கோயில் ஃபேமஸான சிவன் கோயில் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யார் யார் சிவராத்திரிக்கு சிவன் கோயிலில் போய் கண்மொழிப்புன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன், கத்திகிட்ருக்கேன். ஆனால் நான் போடுற வீடியோவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கெலாம் ஒரு லைக் போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலில் தான் போய் கண்முழிப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோயில் இருக்குது போய் கண்முழிப்பீங்களான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு நான் நம்ம கோவிலில் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் அதுக்கு நம்ம